வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? சிஎம் சார், இந்த மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 2500 மகளிர் உரிமை தொகை என்னாச்சு? அதே மாதிரி இந்த 6 சிலிண்டர் அது என்னாச்சு? அதே மாதிரி இந்த விவசாய கடன்லாம் கொஞ்சம் அதிகமாக ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் கொஞ்சம் கம்மியாக தான் ரத்து பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் எப்போ நீங்கள் பண்ணுவீங்க? அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் அப்போவே பதவி இருக்கும்போது சொல்லிட்டீங்கல்ல, திமுக ஆட்சியில் உங்களுக்கு நிறைய நிதி சுமையை வச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணணும், கொஞ்சம் டைம் கேட்டிருக்கீங்கல்ல, அதை நான் மறந்துட்டேன் சிஎம் சார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இப்படி 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வாங்கி தரோம்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வாகனப்படி 75,000, அதே போல் அந்த ஓட்டுநர் படி 25,000 சொல்லி மாதம் 1,00,000 ப்ளஸ் காரு. இது மட்டும் எப்படி சாத்தியமாகும்? அப்போ நீங்கள் கஜானா காலின்னு சொன்னது உண்மை இல்லையா? அப்புறம் அதே மாதிரி நீங்கள் நிதி சுமைன்னு சொன்னது அதுவும் உண்மை இல்லையா? அப்போ நீங்கள் மக்களுக்கு தான் பண்ண மாட்டீங்களா? ஓ, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு பண்ண மாட்டீங்க, மற்றபடி மற்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அப்படி தானே நீங்கள் சொல்ல வர்றீங்க? கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஆமா, சாருக்கு இனோவா கார் தான் வேணுமா? நான் என்ன சொல்றேன், நம்ம தாவேக்கா அரசுனா மாஸ் அரசு இல்லையா? அப்ப BMW வாங்கி கொடுங்க. அப்படி இறங்கும் போது அப்படி மாஸ் என்ட்ரியா இருக்கணும். சார் கேட்ட இனோவா வேணாம், BMW வாங்குங்க. அடுத்தடுத்து நம்ம ஏரோப்ளைன் வாங்குவோம், ட்ரெயின் வாங்குவோம், எல்லாத்தையும் வாங்கி நம்ம சட்டசபைக்குள்ளே விடுறோம். ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. அது எப்படி? திமுக ஆட்சியில செஞ்சா ஊராவுட்டு நெய்யில ஸ்வீட்டு செய்யாதீங்க, இதே உங்க ஆட்சியில செஞ்சா ஊராவுட்டு நெய்யில அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே சிஎம் சார், இது மட்டும் நியாயமா? அப்ப மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? ஓட்டு போட்ட மக்கள் அனைவருக்கும் எதுவும் கிடையாது. நன்றி.